சிறுகணிக்க ஆசை சீரியல்ல மீனா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொன்னதுனால ரோகிணிய வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. ரோகிணி போகும்போது, இங்க பாரு, என்ன பத்திய விஷயத்த ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேல, உன்னை நிம்மதியா இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட ரோகிணி வீட்டை விட்டு வெளியில போறாங்க. மீனாவை பழி வாங்குறதுக்காக மீனா மண்டப ஆர்டர் எடுத்து பூ அலங்காரம்லாம் பண்ணி செஞ்சு முடிக்கும் போது அந்த பூக்குள்ள பாம்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு புரளிய கிளப்பி விட்டு மீனாவோட ஆர்டருக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லி ரோகிணி பிளான் பண்ணி செய்றாங்க. மண்டப அலங்காரம் ஆர்டர் கொடுத்தவங்க, என்னம்மா பூக்குள்ள பாம்பு வச்சு குடுக்கறியாம்ல, இதனால கல்யாண மண்டபத்துக்கு வர்றவங்களுக்கு ஆபத்து ஏதாவது வந்துருச்சுன்னா இனிமே நீ இந்த ஆர்டர் எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனாக்கு கொடுக்க இருந்த ஆர்டரை தடுக்கிறாங்க. மீனா, இங்க பாருங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்புறம் எனக்கு பணமே தர வேண்டாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி மண்டப ஆர்டரை எடுத்து செய்யறாங்க. கரெக்டா பாம்பு வந்துருச்சுன்னு யாரோ ஒருத்தர் கத்தவும் எல்லாரோட கவனமும் மீனா பக்கம் திரும்புது. எல்லாம் இந்த பூ அலங்காரம் பண்ற பொண்ணை பத்தி ஒரு பொண்ணு சொல்லிருந்துச்சு, இப்படித்தான் பண்ணோன்னு, அதே மாதிரிதான் இதுவும் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி மண்டப அலங்காரம் ஆர்டர் கொடுத்தவங்க சொல்றாங்க. ஜனங்க எல்லாம் பதறி போய் நிக்கிறாங்க. மீனாவையும் வர வச்சு பாம்பு எங்கன்னு தேடி பார்த்தா பிள்ளைங்க விளையாடுற பிளாஸ்டிக் பாம்பு தான் அங்க இருக்கு. வேணும்னு திட்டம் போட்டு யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் பதறாங்க. அதுக்குள்ள போலீஸ், பாம்பு பிடிக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. சார், இதுல நான் எந்த தப்பும் செய்யல சார், நான் பூ மட்டும் தான் விக்கிறேன், வேணும்னு என் மேல கோவம் இருக்கிறவங்க என்ன பழிவாங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே மண்டபத்துல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா ரோகிணி வந்து அந்த பாம்பை வச்சுட்டு போறது தெரியுது. அப்படின்னா இவங்க தாங்க இந்த பிளாஸ்டிக் பாம்பை வச்சு புரளிய கிளப்பி விட்டுருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. இதுல சிலர் கீழே விழுந்து காயமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்ச உடனே, இவங்க தான் சார், இவங்க பொய் சொல்றது மத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதா இவங்களுக்கு வேலையே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. போலீஸ் ரோகிணிய அரெஸ்ட் பண்றாங்க. ஏய் மீனா, நீ இதுல இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா நீ எப்பவுமே தப்பிச்சிருவேன்னு நினைக்காத. இன்னும் எவ்வளவு நாள் நீ அந்த வீட்டுக்குள்ள வாழ்றேன்னு நான் பாக்குறேன். என்னை அந்த வீட்டுக்குள்ள வாழக்கூடாதுன்னு சொல்லி என்ன அந்த வீட்டுல இருந்து துரத்திட்டல, உண்மைய சொல்லாதன்னு கெஞ்சினேன், ஆனா எல்லாத்தையும் சொல்லி மாட்டி விட்டுட்ட. மனோஜ் கூட என்ன வெறுத்துட்டான். என் பையன் கிறிஷும் நானும் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீயும் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்தா தான் நான் விடுவேன் அப்படின்னு கோவத்தோட கத்துறாங்க. போ போ, இன்னும் ஏதாவது இருந்தா ட்ரை பண்ணு, ஆனா தனியா என்ன மட்டும் டார்கெட் பண்ணு, இந்த மாதிரி மத்தவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு மீனா சொல்றாங்க. போலீஸ் உடனே, ஏய், பிளான் பண்ணி இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி இருக்கிற, கஷ்டப்படுத்தி இருக்க, நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு காயமாயிருக்கு, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க, நீ லாக்அப்ல கிடக்க வேண்டியதான், அவ்வளவு சீக்கிரம்லாம் நீ வெளியில வர முடியாது அப்படின்னு போலீஸ் ரோகிணிய கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு சவாலா மீனா ஜெயிச்சுக்கிட்டு வந்தா சுவாரஸ்யமா நல்லா இருக்கும். மீனா ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணாம உண்மையை எல்லார்ட்டையும் சொல்லி ரோஹிணிய மாட்டி விட்டு இந்த மாதிரி சவால்களை சமாளிச்சாதான் ஹீரோயின் மீனா ஹீரோயினா இருப்பாங்க. கதையும் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.